வணக்கம். தைப்பூசம் அன்னைக்கு ஜோதி தரிசனம்னு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? அது வெறும் ஒரு சடங்குன்னு மட்டும் நாம நினைச்சிடக்கூடாது. உண்மையில அது நமக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிற ஒரு பெரிய பேரொளிய நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். 7 திரைகளை ஒன்னொன்னா விளக்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜோதி தெரியுது. ஒருவேளை அந்த ஜோதி நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தோட குறியீடா இருக்குமோ? வாங்க, இந்த திருவிழாவோட ஆழமான அர்த்தம் என்னன்னு ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஜோதி தர்சனம்னா என்னன்னு பாத்திரலாம். தைப்பூச திருநாள் அன்னைக்கு வள்ளலார பின்பற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜோதி தர்சனத்தை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒளியையே கடவுளா வழிபடுற ஒரு உன்னதமான நிகழ்வு இது. வடலூர்ல இருக்கிற சத்திய ஞான சபையில 7 கலர்ல இருக்கிற திரைகளை ஒன்னொன்னா விளக்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜோதியை எல்லாருக்கும் காட்டுவாங்க. ஒளிதான் உண்மையான கடவுள், அதாவது பரம்பொருள் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தத்தான் வள்ளலார் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் நம்மள இன்னும் ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரி, இப்ப அந்த கோவிலோட டிசைனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சத்தியஞான சபையோட அந்த அமைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. அது எப்படி நம்ம புரிதலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சத்திய ஞான சபை ஏன் ஒரு எண்கோண வடிவத்துல, அதாவது ஒரு ஆக்டகான் ஷேப்ல இருக்கு? இது சும்மா ஏதோ ஒரு டிசைனுக்காக பண்ணல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உவமை, ஒரு பெரிய உண்மை அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, அந்த முழு கட்டிட அமைப்பும் வேற ஒன்னும் இல்ல, நம்ம மனுஷங்களோட தலைய அப்படியே குறிக்குது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அந்த சத்திய ஞான சபையில பக்கவாட்டுல இருக்கிற சித் சபை, பொற்சபை ரெண்டும் நம்மளோட வலது இடது கண்களை குறிக்குது. நடுவுல இருக்கிற ஞான சபை இருக்கே, அதுதான் நம்ம ஆன்மா இருக்கிற இடம், அதாவது ஆத்மஸ்தானம். நம்ம 2 கண்களோட ஒளியும் சந்திக்கிற புள்ளி அது. ஓகே, இப்ப இந்த கோயில் அமைப்பே நம்ம தலைய குறிக்குதுன்னு பார்த்தோம். இது நமக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. அதாவது, இந்த தெய்வீகமான ஒளி நமக்குள்ளேயே இருக்குன்னா ஏன் நம்மால அதை உணர முடியல? இதுக்கு வள்ளலார் சொல்ற பதில் என்னன்னா, நமக்குள்ளேயே இருக்கிற 7 தடைகள் தான் இதுக்கு காரணம். அந்த தடைகளுக்கு பின்னால தான் அந்த ஒளி மறைஞ்சிருக்கு. கோயில்ல அந்த ஜோதிய 7 திரைகள் மறைச்சது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உள் பார்வைய, அதாவது நம்ம ஆன்ம ஒளிய 7 விதமான கர்ம பதிவுகள்ங்கிற திரைகள் தடுத்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 7 திரைகள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மும்மலம்னு சொல்ற 3 முக்கியமான ஆன்மீக அசுத்தங்கள்ல இருந்து தான் வருது. அது என்னென்னா, 1 நான்கிற எண்ணத்தை உருவாக்குற ஆணவம், 2வது நம்ம செயல்களோட விளைவான கண்மம், 3வது இந்த உலகம்தான் உண்மைன்னு நம்மளை நம்ப வைக்கிற மாயை. இந்த 3ம் தான் நம்ம ஆன்ம ஒளிய மறைக்கிற முக்கியமான காரணிகள். வள்ளலார் இதை எப்படி சொல்றாருன்னா, இந்த 7 திரைகளும் ஒரு மெல்லிய ஜவ்வு போல நம்ம கண்மணிக்கு நடுவுல இருக்கிற ஊசி முனை ஓட்டைய அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தடை நமக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தடையா இருக்கு. சரி, இப்ப நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது 7 திரைகள் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த ஜோதி தரிசனம்ங்கிற சடங்கு நமக்கு பிரச்சனையை மட்டும் காட்டல, அதுக்கான தீர்வையும் கூடவே சொல்லுது. அந்த தீர்வுக்கான பாதைதான் ஞான தவம். இது ஒரு சக்தி வாய்ந்த உள் தியான பயிற்சி. இதுல சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல தகுந்த குரு கிட்ட இருந்து திருவடி தீட்சை வாங்கணும். அப்புறம் கண்ணை மூடி இல்ல கண்ணை திறந்து விழிப்போட தியானம் பண்ணணும். அப்படி செய்யும்போது சுத்த உஷ்ணம்னு ஒரு தூய ஆன்மீக வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் தான் உள்ள இருக்கிற திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கும். அப்போ இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போற இந்த உள் பயணம்தான் ஜோதி தரிசனம் மூலமா வள்ளலார் நமக்கு கத்துக் கொடுக்க நினைச்ச உண்மையான விஷயம். அதனால ஜோதி தரிசனங்கிறது வெறும் கண்ணால பாக்குற ஒரு சடங்கு மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? நாம போறதிலேயே மிகப்பெரிய புனித யாத்திரை, அதாவது தீர்த்த யாத்ரா, வெளியில இருக்கிற கோவில்களுக்கு போறதா இல்ல நமக்குள்ளேயே செய்யற பயணம் தானா? சரி, இந்த திருவடி தீட்சை ஞானதவம் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், இத பத்தி கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான சில தொடர்பு எண்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அவங்கள தொடர்பு கொண்டு வழிகாட்டுதல் பெறலாம்.